மனிதன் தன் இம்மைக்குரிய வாழ்வுக்காக இறைவனை தேடுவது மதம். ஆனால் இறைவன் மனிதனை தேடி வந்து தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் நாம் இம்மைக்குரிய வாழ்க்கையை மையப்படுத்தி வாழ்வதை விட்டுவிட்டு நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கான போதனைகள் ஆண்டவர் இந்த உலகத்தையே நிறுத்தி வைத்து விட்டார். ஏனென்றால் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே சொல்லுவார்கள், ஆண்டவர் பெரியவர், அவருக்கு மேல ஒரு சக்தி கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனையோ பாவம் செய்தாங்க, எத்தனையோ அணுகுண்டுகளை செய்தார்கள், எத்தனையோ விஷயமான காரியங்கள் எல்லாம் செய்தார்கள். இவைகளெல்லாம் வைத்து நாம் சாதித்து விடலாம், நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் பல காரியங்களை உலகம் செய்தது. பணத்தினால், விஞ்ஞானத்தினால் காரியங்களை சாதித்து விடலாம் என்றெல்லாம் நினைத்தார்கள். எல்லோரும் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லா நாவுகளும் கர்த்தரே பெரியவர் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் மனிதன் தன்னுடைய போக்கிலே போய்க் கொண்டிருக்கிறார். மனிதன் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய வாழ்க்கை இவைகளைத்தான் அவன் யோசித்துக் கொண்டு போய்க் கொண்டிருக்கிறார். ஆனால் வந்த கர்த்தர் எதற்காக வந்தார்? எதற்காக வந்தார்? என்ன கொண்டு வந்தார்? அவர் எதை செய்ய நினைத்திருக்கிறார் என்பதை இன்னும் உலகம் அதை யோசித்து பார்க்காதபடி தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் அவர்கள் யோசித்துக் கொண்டு அதையே அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே கர்த்தர் 2000 வருஷத்தின் ஆரம்பத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக, மனிதனை சிந்திக்க வைக்கும்படியாக இந்த காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மனிதன் அனைவருமே, எந்த அரசியல்வாதியாக இருக்கலாம், எந்த ஜனாதிபதியாக இருக்கலாம், எல்லோருமே யோசிக்கிறார்கள், கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையான ஒரே நசரேய திருச்சபையே, நாம் இதுவரைக்கும் வாழ்ந்தது போல அல்ல, இதுவரைக்கும் மனதிலே நம்முடைய எண்ணங்கள் இருந்தது போல அல்ல. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய நோக்கங்களை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார். ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நாம் அறிய வேண்டும். நம்முடைய திட்டத்திற்கு அவரை கொண்டு வருவதல்ல, அவருடைய திட்டத்திற்கு நாம் போக வேண்டும். நம்முடைய திட்டம், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய சௌகரியங்கள் இதற்காக கடவுளை பார்ப்பதல்ல. அந்த கடவுள் நம்முடைய கடவுள் அல்ல. உலகத்தில் ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே மனிதனுடைய தேவைகளை, மனிதனுக்கு வேண்டியவைகளை கொடுக்கும்படியாக அவர்கள் அநேக காரியங்களை செய்கிறதாக சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான கர்த்தர், உண்மையான தேவன் மனிதனுக்குரிய காரியங்களை செய்வதற்கல்ல, அவருடைய விருப்பத்தின்படி மனிதனை மாற்றுவதற்காக கர்த்தர் விரும்புகிறார். மனிதன் கர்த்தருடைய திட்டத்திற்கு நேராக, கர்த்தருடைய விருப்பத்திற்கு நேராக நாம் நம்மை திருத்த மாற்ற வேண்டும். இதுவரைக்கும் உங்க மனசுல யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் அது தேவை, அது தேவை, அந்த காரியம் தேவை, இப்படிப்பட்ட தேவைகள், இப்படிப்பட்ட பல காரியங்களை நாம் யோசித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் வந்த ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த உலகத்துக்கு வந்த ஆண்டவர் நமக்கு, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரா? இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஏராளமான பணம் தேவை, நல்ல சுகம் தேவை, நல்ல வாழ்க்கை தேவை, சௌரியமான வாழ்க்கை தேவை, இவைகளைத்தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் வந்த ஆண்டவர் அவர் அதை ஏதாவது ஒன்றை கொடுத்தாரா? ஏதாவது ஒன்றை கொடுத்தாரா? நீங்க பைபிளை படிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து வந்தார்,
நீங்க கேட்கிற இப்ப கூட கேட்கிற உலக பிரகாரமான காரியங்களை ஏதாவது ஒன்றை கொடுத்தாரா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்களா? ஏதாவது ஒன்றை கொடுத்தாரா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் இப்பொழுது நினைக்கிறோமே, உலகத்தில் நினைக்கிறோமே, இதெல்லாம் வேணும்னு நம்ம நினைச்சோம். அப்படின்னாங்க நம்ம நினைச்சது ஏராளமான ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான பணத்தை கொடுப்பார், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை கொடுப்பார், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வீடு வாசல்களை கொடுப்பார், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு செய்வதெல்லாம் அவர்கள் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவர்களுக்கு எல்லா காரியத்தை அனுசரிப்பதற்காக அவர்களுடைய திறமைகளை அவர் உயர்த்துவார். இதெல்லாம் தான் மனிதன் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இவைகள் மனிதன் கெட்டு போகாமல் இவைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறார். ஆனால் ஓரை திருச்சபையே, நீயும் ஒரு வேலை இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு பணத்தை தருவார், ஆண்டவர் எனக்கு நல்ல வாழ்க்கை தருவார், ஆண்டவர் எனக்கு நல்ல திறமையை தருவார், இந்த உலகத்தில் நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அப்படி என்று அந்த நோக்கத்தை இன்றைக்கு மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் இந்த கொரோனா மூலமாக நான் ஓரை சபைக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வந்தவர் நமக்கு அவர் ஜீவனை கொடுக்கவில்லை, நமக்கு அவர் கொடுத்தது என்னவென்றால் நித்திய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்குரிய ஜீவனை கொடுக்கவில்லை, அவர் வந்தவர் கொடுத்தது நித்திய ஜீவனை கொடுத்தார். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்துக்குரிய ஜீவத்தை கொடுக்கிறவர் அல்ல. கொடுக்கலாம், ஆனால் அவர் கொடுப்பது என்னவென்றால் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது இந்த உலகத்திற்குரியது அல்ல, இந்த உலகத்திற்குரியது அல்ல. நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் என்பது தெய்வீகத்திற்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மனசை மாற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்னாலே இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், மனதை மாற்றுங்கள். மனம் அதுவரைக்கும் திருத்த லூக்கா 16:16 வாசியுங்கள். நன்றாக இந்த வீட்டில் போய் வாசியுங்க, இந்த வசனங்களை வாசியுங்கள். நானும் கூட கர்த்தர் இந்த நாட்களில் கிட்டத்தட்ட 1 வருட காலமாக கர்த்தர் என்னோடு கூட விசேஷமாக ஈடுபட்டார். அவர் அவருடைய சத்தியங்களை சரியான விதத்தில் அறிந்து கொள்ளக்கூடியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நல்லா பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் இருந்தது. ஆனா அதற்கு பிற்பாடு அவைகள் மாற்றப்பட்டு நீ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று இங்கே பார்க்கின்றோம். தேவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. யோவான் வரைக்கும் மனிதனுக்கு ஏற்ற வாழ்க்கை, நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் முறைப்படி மதங்கள் தேவையான காரியம், மனிதனுக்குரிய காரியங்களான மதங்கள் அங்கே காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், யோவான் வரைக்கும் தான் அது இருந்தது. ஆனால் யோவான் பிற்பாடு இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய வாழ்க்கை, தெய்வீகத்துக்கு அடுத்த வாழ்க்கை, பரலோகத்துக்குரிய வாழ்க்கை மாற்றப்பட்டு விட்டது. மதம் உலக வாழ்க்கையை கொடுக்கும், ஆனால் இயேசு கிறிஸ்து தெய்வீக வாழ்க்கையை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு எது வேணும்? உலக வாழ்க்கை வேண்டுமா, தெய்வீக வாழ்க்கை வேண்டுமா? ஒரு சத்தமா சொல்லுங்க. உலகம் வேண்டுமா, தெய்வீக வாழ்க்கை வேண்டுமா? யோவான் வரைக்கும் உலக வாழ்க்கை இருந்தது. இயேசு கிறிஸ்து முதல் தெய்வீக வாழ்க்கை ஆரம்பமாயிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுக்கு ஜீவன் இருக்கிறது, மனிதனுக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. ஆனால் அந்த ஜீவன் ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே அந்த ஜீவனுக்குள்ளே மரணம் இருக்கிறது. மனிதனுக்குரிய ஜீவனுக்குள்ளே இருக்கிறது மரணம் இருக்கிறது. மரணத்துக்குரிய ஜீவனை உடையவர்களாக மனிதன் இருக்கின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தது அந்த மனிதனுக்குள்ள ஜீவனை அல்ல. இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தது மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த மரணத்தை அவர் நீக்கிவிட்டு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கையெட்டி கர்த்தரை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார்.
இன்னைக்கு கூட பாஸ்டர் ஜெபிக்கும் போது சொன்னாரு, ஐயாவுக்கு நல்ல நீடித்த வாழ்க்கையை கொடுக்கணும், இந்த உலக வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் நல்லா ஜெபிச்சிருக்கீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வாழ்க்கையை காட்டிலும் தெய்வீக வாழ்க்கை மிக விசேஷமானது. இந்த வாழ்க்கை நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் இந்த வாழ்க்கை ஒரு நாள் முடிந்து போகும். ஆனால் தெய்வீக வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டால் அதற்கு முடிவே கிடையாது. ஹalleluya, ஹalleluya. சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த உலக வாழ்க்கை, உலக ஜீவன், அதை விட்டு நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம வந்து விட்டோம் என்றால் அது நீடித்து 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 தெய்வீகத்தோடு கூட நாம் வாழ்கிற வாழ்க்கையாய் மாற வேண்டும். ஆகவே ஒரே சபை விசுவாசிகள் இந்த உலக ஜீவியத்திலிருந்து மாறி நித்திய ஜீவனுக்குள்ளே வர வேண்டும். அதற்காகத்தான் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து மனிதன் கெட்டு போகாமல் மனிதனுக்குள்ளே மரணமே வராமல் இருக்கும்படியாக நித்திய ஜீவனை கொடுத்தார். நித்திய ஜீவனை வாங்கங்கள் அவரால் சொல்லுவாங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நித்திய ஜீவனை வாங்கி இருக்கிறவர்கள் நாம் அதை சரியாக அறிய வேண்டும். நித்திய ஜீவனை வாங்கி இருக்கிறவர்கள் நமக்கு நம்முடைய பிரேயர், நம்முடைய ஜெபம் மாறும், நம்முடைய ஜெபம் மாறும். நித்திய ஜீவனை வாங்கி விட்டோம், இனிமேல் அதற்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை அல்ல. உலகத்துக்குரிய வாழ்க்கை என்னது? நல்லா படிக்கணும், நல்ல வசதியா இருக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல காப்பகம் வாங்கணும், நல்ல சௌகரியமா இருக்கணும், மற்றவனை காட்டுல பெரியவனா இருக்கணும், இதெல்லாம் உலக வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கை அல்ல, அது ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினாலே கிடைத்த வாழ்க்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக மனிதனை மரணத்திலிருந்தும் இந்த உலக வாழ்க்கையிலிருந்தும் ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே ஏற்பட்ட எல்லா இழப்புகளிலிருந்தும் மனிதனை விடுதலையாக்கும்படியாக 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அவர் வந்து மனுஷனுக்கு இந்த ஜீவனை மாற்றிவிட்டு நித்திய ஜீவனையே கொடுத்து விட்டார். ஹalleluya, ஹalleluya. நித்திய ஜீவனையே கொடுத்து விட்டார். அவர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற ஒரு சபை விசுவாசிகள் கூட, நான் நம்மளை மட்டும் சொல்லல, ஒரு சபை விசுவாசிகள் கூட இன்னும் அந்த நித்திய ஜீவனை நோக்கி பார்க்காதபடி இந்த உலக ஜீவியத்தையே பார்த்துக் கொண்டிருந்தால் கொரோனா வருமா வராதா? கொரோனா வருமா வராதா? வருமா வராதா? 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆகவேதான் ஆண்டவர் இன்றைக்கு கொரோனா மூலமாக கர்த்தர் நமக்கு இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். இனிமேல் உலக ஜீவியம் அல்ல, நித்திய ஜீவன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ளும் போது இந்த உலகத்துக்கு தேவையானவர்களை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்னார். ஹalleluya. அது நீங்கள் கேட்பதல்ல, நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் அதை கொடுக்கிறார். நாம் இன்றைக்கு சாக்லேட் அல்லது ஐஸ்கிரீம் இதை மட்டும் கேட்டுக்கொண்டே இருப்பதல்ல, நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் நித்திய ஜீவனை கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிற பெற்றோருக்கு தெரியும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல காரியத்தை, நித்திய ஜீவனை அவர் கொண்டிருக்கிறார். ஹalleluya. இன்றைக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கும் போது நாம் இன்னும் இந்த உலகத்துக்குரிய ஜீவியத்தை தாங்கள், இந்த உலகத்துக்குரிய ஜீவியத்தை தாங்கள், அதை காரியங்கள் என்று நாம் அவர்களை கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றால், ஏனென்றால் அவரை நாம் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. சமாரியா ஸ்திரீ, அவள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, நாங்க இந்த உலகத்தில் எங்களுக்கு ஜாதி இருக்குது, நாங்க கீழ் ஜாதி, நீர் யூதர் மேல் ஜாதி, மேல் ஜாதியா இருக்கிற நீங்க, நாங்க கீழ் ஜாதியா இருக்கிற எங்களுக்கு நீங்க தண்ணி கேட்டு குடிக்கலாமா, தண்ணி கேட்கலாமா, குடிக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இது உலகத்தில் நடந்தது தானே, உலகத்தில் இருக்கு, இப்ப இருக்கிறதையோ உலகத்தில் இருக்கிறது தான். அதே போல அவளும் கேட்டான். அப்பா அவர் சொன்னாரு, நீ உனக்கு தெரியணும், இந்த
இப்பொழுது நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னா, நான் யார்? நான் யார்? இன்னார் இன்னார் என்பதை நீ சரியாக அறிந்திருப்பாய் என்றால், இந்த உலகத்தின் தண்ணீரை அல்ல, இந்த உலகத்தில் உள்ள உலகத்தின் தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீரை அல்ல, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன். ஹல்லேலூயா. வாசிங்க யோவான் 4ஆம் அதிகாரம். இங்கே 2 காரியங்களை பார்க்கின்றோம். தேவனுடைய ஈவு. பிதாவிடத்தில் என்ன கிடைக்கும்? பிதாவிடத்தில் போனால் எதை கேட்க வேண்டும்? இதை நாம் அறிய வேண்டும். ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் பேசுறோம். ஆண்டவரிடத்தில் போனா எதை கேட்க வேண்டும்? அவர் என்ன கொடுக்கிறவர் என்பதை ஒரே சபை அறிய வேண்டும். இதை மற்ற ஆயிரக்கணக்கான மதங்கள் தெய்வங்கள் இருக்கின்றன. அங்கே போய் கேட்கிறது போல அல்ல, இந்த ஆண்டவரிடத்தில் கேட்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம கூட அப்படிதான் செய்றோம். அந்த கடவுள்கிட்ட என்ன போய் கேட்பாங்களோ, அந்த கடவுள் நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அந்த கடவுள்கிட்ட ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் கடவுள் ஒவ்வொருத்தர் போய் எங்களுக்கு அதை தாருங்க, இதை தாருங்க, அதை தாருங்க கேட்பாங்க. அதே போல இந்த ஜீவனுள்ள உலகத்தையும் ஜீவனுள்ள தேவனிடத்தில் உலகத்தையும் உலகத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த, என்னையும் உன்னையும் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிகர்த்தரிடத்துல இந்த மனிதர் மற்ற மனிதர்கள் மற்ற தெய்வங்களுக்கு கேட்பது போல அல்ல. அதை அவர் கொடுக்கிறவர் அல்ல. அவர் கொடுக்கிற ஈவையும் அவர் என்ன கொடுப்பார் என்பதையும் நீங்கள் உண்மையாகவே அறிந்தீர்கள் என்றால், இந்த இப்பொழுது கேட்கிற காரியங்களை அவர்கள் கேட்க மாட்டீர்கள். இவையெல்லாம் அவர் உங்களுக்கு தரலாம். ஆனால் நாம் அவரிடத்தில் என்ன கேட்க வேண்டும்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளிலே ஆண்டவர் ஒரு தெருவீதியிலே போய் கொண்டிருந்தார். அவரை சுற்றி ஏராளமான ஜனங்கள் போய் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாருமே அவரை பார்த்தவுடனே, அவர் ஒரு பெரிய ஒரு குருஜியாக இருப்பார், அவர் ஒரு பெரிய சுவாமிஜியாக இருப்பார், அவர் அநேக அற்புதங்களை செய்கிறவர், அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆகவே அவர் பெரிய மகான், அவர் பெரிய குருஜி, அவர் பெரிய சுவாமிஜி, அவர் அருள் பெற்றவர் என்று எல்லோரும் நினைத்து அவரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் நினைக்கிறார்கள், யோசேப்பின் குமாரன், மரியாளின் குமாரன், இவ்வளவு பெரிய அருள் அவருக்கு வந்திருக்கிறது, இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்தவராக இருக்கிறார், அவர் பெரிய குருஜி, அவர் பெரிய மகான், அப்படி என்றெல்லாம் அவரை நினைத்து ஏராளமான ஜனங்கள் அவரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தெரு ஓரத்திலே ஒரு குருடன் இருந்தான். அந்த குருடன் அவன் அங்கிருந்து பார்க்கிறான். அங்கிருந்து பார்க்கும்போது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே அவன் சொல்கிறான், இவர் குருஜி அல்ல, இவர் ஒரு மகான் அல்ல, இவர் ஒரு சுவாமிஜி அல்ல, இவர் நம்மை படைத்த தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி பார்க்கிறீர்கள்? எத்தனை பேர் அப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு குருஜின்னு பார்க்கிறீங்களா, அல்லது சுவாமிஜின்னு பார்க்கிறீங்களா, அல்லது இதை செய்த அந்த காரியத்தை செய்த அப்படிப்பட்ட காரியங்களை செய்த ஒரு தந்திர சுவாமி அப்படின்னு பார்த்தீங்களா? இவர் அப்படிப்பட்டவர் அல்ல, இவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா நீங்க உங்க மனசுக்குள்ள அப்படிப்பட்ட ஒருத்தரை போல அல்ல இவர். நீங்கள் இவர் இன்னார் என்பதை நீங்கள் உண்மையாய் அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபம் மாறும், உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இன்னார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தார்கள் உங்களுடைய அவர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இங்கே இந்த குருடன் எல்லாரும் கேட்கிறாங்க, எல்லாரும் கூட போறவங்க கேட்கிறாங்க, ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா, எங்க வீடு ஒரே எதை தொட்டெல்லாம் ஒரு எல்லாம் கெட்டு போகுது, நீங்க வந்தீங்கன்னா எங்க வீடு நல்லா ஆயிரும், வாங்க நீங்க வாங்க எங்க வீட்டு வாங்குறாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, எங்க வீட்டுல எங்க பிள்ளைக்கு சுகம் இல்லை, நீங்க வந்தீங்கன்னா எங்க பிள்ளைக்கு சுகம் ஆயிரும். ஒருத்தர் சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா
எங்களுக்கு எல்லாம் செல்வமும் கிடைக்கிறோம், அதனால எங்க வீட்டுக்கு வாங்க கூப்பிடுறாங்க. இப்படி எல்லாரும் அவரை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஒரு மகான், அவர் ஒரு பெரிய சுவாமிஜி என்று சொல்லி அவரை கூப்பிட்டார்கள். ஆனால் இங்கே பர்த்திமேயு மட்டும் அவரை சொல்கிறார். பர்த்திமேயு அவரை பார்த்து சொல்கிறார், இவர் மகான் அல்ல, இவர் குருஜி அல்ல, இவர் சுவாமிஜி அல்ல, இவர் தாவீதின் குமாரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பௌரன் சபை விசுவாசிகளே, உங்களுடைய கண்கள் திறக்கட்டும், உங்களுடைய கண்கள் திறக்கட்டும். நீங்கள் இன்னும் இவரை பிதா, இவரை குரு, குரு ஒரு மகான், ஒரு கடவுள், 1000 கடவுள், இவர் ஒரு கடவுள், அல்ல ஒரு சிறந்த கடவுள், அப்படி அல்ல. இவர் கண்கள் திறக்க, எத்தனை பேர் கண்கள் திறக்க வேண்டும்? எத்தனை பேர் கண்கள் திறக்க வேண்டும்? அந்த பர்த்திமேயு அவன் குருடன் என்றால் உலகத்தின் பார்வை அவனுடைய கண்கள் மூடப்பட்டிருந்தது. ஆனால் அவனுடைய உள்ளத்தின் கண்கள் திறந்திருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய மனக்கண்கள் திறந்திருந்தது. மனக்கண்கள் திறந்தபடினாலே அவரை ஒரு யோசேப்பின் குமாரன் என்று பார்க்கவில்லை, அவரை ஒரு மரியாதையின் குமாரன் என்று பார்க்கவில்லை, அவரை ஒரு குரு என்றோ அல்லது அவரை சுவாமிஜி என்றோ அப்படியெல்லாம் அவர் பார்க்கவில்லை. அவர் எப்படி பார்க்கிறார் என்றால், இவர் தேவனுடைய குமாரன் என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பார்வை அப்படி மாறட்டும். அங்கே அவரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கூட்டிக் கொண்டு வந்து அவர் முன்னால் நிறுத்தினாங்க. அப்போ இயேசு கேட்டாங்க, வா, உனக்கு என்ன வேணும் கேட்டார். உனக்கு என்ன வேணும் கேட்டார். இன்றைக்கு நம்முடைய உண்மையாக சொல்லுங்க, இங்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாருன்னு, என்ன வேணும்னு நீங்க ஜெபம் பண்ணீங்க. உண்மையை சொல்லுங்க, என்ன வேணும்னு ஜெபம் பண்ணிட்டு உங்க ஜெபம் தான் என்னது? கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க ஜெபம் என்னது? ஆனா இன்றைக்கு அவரே கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? ஏன்னா நீ ஜெபிக்க வேண்டிய பிரகாரம் ஜெபிக்கவில்லை. நீ என்னிடத்தில் எதை கேட்கணுமோ அதை கேட்கவில்லை. நீ வேற எல்லாம் கேட்டுக்கிறார். இன்னைக்கு அவன் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு என்ன சொல்றீங்க? காசு கேட்க போறீங்களா? பர்த்திமேயு இதுவரைக்கும் காசு தான் கேட்டுட்டு இருந்தான். மனுஷன் காசு கேட்டான், பெரிய மனுஷன் காசு கேட்டான், குருஜிட்டையும் சுவாமிகிட்டையும் காசு கேட்டான். ஆனா இங்கே வந்திருக்கிறவர் பிதா தேவனுடைய குமாரன். ஆகவே காசு அல்ல, எனக்கு காசு வேண்டாம், எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பார்வை கிடைச்சா என்னது? பணக்காரனாயிரலாமா? பார்வை கிடைச்சா பணக்காரனாயிரலாமா? பார்வை கிடைச்சா கார் பங்களால கிடைச்சிருமா? பார்வை கிடைச்சா என்ன பண்ண கிடைக்கும்? கார் பங்களா எல்லாம் கிடைச்சிருமா? ஆனா அவனுக்கு தெரியும், எல்லாவற்றை காட்டிலும் மிக பெருசு பார்வை. ஹல்லேலூயா. இந்த கார் பங்களா எல்லாவற்றை காட்டிலும் பார்வை, அவனுக்கு பார்வை தான் தெரியும். அருமையான சகோதரே, சகோதரியே, இன்றைக்கு நாம் ஆண்டவரை பார்க்க வேண்டிய பார்வையை முக்கியமாய் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நமக்கு கொடுத்தது நித்திய ஜீவன். அவர் இந்த ஜீவனுக்குரிய காரியத்தை கொடுக்கவில்லை. இந்த ஜீவனுக்குரிய காரியத்தை எல்லாம் உலகம் கொடுக்கிறது. ஆனால் தேவாதி தேவன் அவர் நித்திய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை உண்மையாகவே நீங்கள் வாங்கியிருப்பீர்கள் என்றால் இந்த ஜீவனுக்குரிய காரியங்களை அவருக்கு கேட்க மாட்டீர்கள். நித்திய ஜீவனே கிடைத்தாச்சு, இனி எதுக்கு இந்த ஜீவன்? ஆனா இவைகளெல்லாம் கத்த தருவர்கள், அதுக்காக பட்டி போட வேண்டும் சொல்லல, அவர் கொடுப்பார், அது வேற. ஆனா நம்ம கூட பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்போம், கேட்காமலே கொடுப்போம். ஆனா பிள்ளைகள் கேட்க வேண்டியது, நாம் பிள்ளைகளுக்கு வேண்டியதை நாம் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே 2000 வருடங்களுக்கு முன்பாகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி இந்த உலகத்திற்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை பற்றிய விலை இன்னும் மக்களுக்கு தெரியவில்லை, அதை பற்றிய மதிப்பு இன்னும் தெரியவில்லை. ஆகவேதான் இந்த கொரோனா மூலமாக ஆண்டவர் உலகத்திற்கு இந்த செய்தி கொடுத்திருக்கிறார். மனிதனே,
உன்னுடைய வாழ்க்கை பெரிதல்ல. உன்னுடைய வாழ்க்கை ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியும் விழுந்து போன வாழ்க்கை. ஆனால் நான் உன்னிடம் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நித்தியமாக என்னோடு வாழ வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதற்குரிய வாழ்க்கையை இந்த உலகத்திலேயே நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலேயே மனிதன் உலகம் ஜீவியத்தை செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் சகேயு ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான், பெரிய பணக்காரன், நல்ல வசதியானவன். அவனுக்கும் இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. அவன் இயேசுவை பார்க்கணும்னு ஒரு திட்டம் போட்டான். அவன் பெரிய திட்டம் போட்டான். இயேசு என்னைக்கு வருவான் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணா. அந்த திட்டத்தின்படி இயேசு வர்ற நாளை கேட்டு அறிஞ்சிட்டான். அந்த வர அதுக்கு அடுத்தது இயேசு எப்படி பார்க்கணும் அவன் நினைச்சான். நம்ம குள்ளனா இருக்கிறதுனால இயேசு வரும்போது நிறைய கூட்டம் வரும். அந்த கூட்டத்துல நாம போய் பார்க்கறது கஷ்டம். குள்ளனா இருக்கிறதுனால பார்க்கறது கஷ்டம். அதனால என்ன செய்யறான்னா, கரெக்டா ஒரு அத்தி மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து விடணும். அவர் அந்த வழியா வருவாரு. அவர் மேல இருந்து கிளீனா பார்த்துக்கலாம், கிளீனா அழகா பார்த்துக்கலாம். மற்றவங்க மட்டும் அப்படின்னா எட்டி 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 பார்க்கணும், கொஞ்சம் தான் தெரியும், தெரியாம இருந்தா. அதனால இவன் நல்ல திட்டம், அருமையான திட்டம், அவரை பார்க்கும்படியாய் திட்டம் போட்டான். அந்த திட்டத்தில் நல்ல திட்டத்தை போட்டான். அவர் மேல இருந்து பார்க்கறதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணிட்டு அவன் நிற்கிறான், பார்த்துக்கிறான். அவன் நினைக்கிறான் அப்புறம் பார்க்கணும், பார்த்துட்டு போயிடணும். ஏதோ சினிமா பார்த்தது போல அப்படி பார்த்துட்டு நம்ம மறந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் வரணும். ஆனால் இந்த சகேயுவை படைத்த ஆண்டவர், ஹல்லேலூயா, சகேயுவை உருவாக்குவதற்கு முன்பாகவே இந்த சகேயுவை நான் என்னுடைய பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணினார். இவன் போட்ட திட்டம் அவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்ன திட்டம் தான். ஆனா அவர் போட்ட திட்டம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. அருமையான சகோதரிய சகோதரியே, உங்களை எல்லாரையும் குறித்து ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை திட்டம் போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை பார்த்தார். நீங்க உங்க வாழ்வு, நீங்க பிறந்தீங்க, ஒரு குடும்பத்தில் வளர்ந்தீங்க, எப்படி எப்படியெல்லாமோ இருந்தீங்க, எப்படி எப்படியெல்லாமோ இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு பின்னால ஆண்டவருடைய திட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னால நீங்க எப்படி எப்படி இருந்தீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தீங்க, இதை குறித்த ஒரு அறிவு இல்லாம எப்படி இல்லாம இருந்தீங்க. ஆனால் அந்த God who created you follow you, உங்களை பின்பற்றி வந்து கொண்டே இருந்தார், உங்களை பின்பற்றி வந்து கொண்டே இருந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க சின்ன பிள்ளைகள சின்ன மற்ற காரியங்களை கூட இந்த கடவுள் உங்களை பின்பற்றி வந்தாரா வரலையா? உங்களை பின்பற்றி வந்தாரா வரலையா? வந்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக தெரியாது, நீங்க வேற யாரையாவது பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா அவர் உங்க பின்னால் வந்து கொண்டே இருந்தார். நிச்சயமாய் உண்மையான மனசோடு பார்த்தீங்கன்னா, நான் எங்கெல்லாமோ அவர் தெரியாம எப்படி எப்படியெல்லாம இருந்தேன். ஆனா அவர் என் மேல் கண் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. கண் வைத்திருந்தபடி கரெக்டாக சரியான நேரத்தில் அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எப்படி வெளிப்படுத்தினார்? ஒருவேளை பாஸ்டர் மூலமாக, அல்லது ஒரு ஊழியக்காரர் மூலமாக, அல்லது வேறு ஏதாவது மூலமாக அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தினபடினாலே இப்பொழுது நீங்கள் அவருக்கு பின்னால வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சகேயுவையும் ஆண்டவர் அமிதமாக தீர்மானம் பண்ணியிருந்தார். இவன் நினைச்சா என்னன்னா, மேல இருந்து அவர் பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு நம்ம போயிடலாம், நம்ம வேலை பார்க்கலாம், நம்ம நல்லா டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாம், நிறைய வரிகளை கலெக்ட் பண்ணலாம், இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கலாம், இன்னும் பெரிய ஆளா இருக்கலாம், அவர் பார்த்துட்டு வந்துருவோம், அவ்வளவுதான் அவன் நினைச்சுட்டு வந்தான். அதே போல இன்னைக்கு கூட அநேகர் இந்த ஆலயத்துக்கு சும்மா போய் பார்த்துட்டு வந்துடலாம், சும்மா போய் பார்த்துட்டு வந்துடலாம், அல்லது போவோம், அவங்க என்னென்ன சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்கறது போல கேட்டுட்டு அந்த வாசலை விட்டு வெளியே போனோம்னா மறந்துடும். அப்படிதான் வந்தீங்க, அப்படிதானே? அப்படிதானே?
யாராவது இங்க கேட்ட சத்தியத்தை இந்த வாசலுக்கு வெளியே எடுத்து போன எத்தனை இருக்கீங்க? ஏன்னா அட்லீஸ்ட் ரெக்கார்டட் மெசேஜா கிட்ட கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான். அப்ப நீங்க ஒரு காரியத்தை அறியணும். நீங்க இங்க வந்து பார்த்துட்டு போறதுதான் சகை வந்தான். பார்த்துட்டு போறதுக்காக வந்து எட்டி பார்த்தான், நல்லா பார்த்துட்டான், என் திட்டம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருந்தான். ஆனா திடீர்னு இயேசு கிறிஸ்து வேகமா போய் கொண்டிருந்தவன் அவர் அங்கே நின்றார். ஏன் நிற்கிறாரு கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தான். நிற்கிறது எதுக்காகன்னா உனக்காக, உனக்காக அவர் நின்றார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீ ஒருவேளை சாதாரணமாக நினைச்சிருக்கிறார், நீ சாதாரணமா யாரும் பார்க்கல நினைச்சிருக்கிறார், ஆனா உன்னை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. உன்னை பார்க்கலையா? உன்னை அவர் பார்க்கலையா? பார்க்கிறார். ஹalleluya. அவர் பார்த்து பேசுறாங்க. அவர் எப்படி கூப்பிட்டாருன்னா சகைவே. சகைவே இன்னைக்கு அவங்கள நிறைய பேருக்கு பேர் கூட தெரியாது. நான் பார்க்கிறோம், பேர் கூட தெரியாது. என்ன பழக்கம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு கூட அதிக பழக்கம் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. அவர் நம்மை பார்த்து சகைவே அப்படின்னு கூப்பிட்டார். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது, இவர் எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது, இவர் நான் தேடவே இல்லையே, இவர் சும்மா பார்த்துட்டு போறான்னு வந்தேன், ஆனா இவர் என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப இவர் என் முன்னாலே எனக்கு பின்னால் வந்துட்டே இருக்கிறாரு, என்ன அவர் அறிந்தவராக இருக்கிறார். அந்த அறிந்த ஆண்டவர் உங்களை இதை கொண்டு வந்திருக்கிறார். அவர் வந்த உடனே சகைவே கீழே இறங்கி வாங்கினார். நீ உன்னுடைய பிரஸ்டீஜ், உன்னுடைய அந்த ஜாதி, உன்னுடைய ஊர் பேரு, உன்னுடைய படிப்பு, இதெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய மனசு கூட அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி செய்யணும், அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இறங்கி வா. எத்தனை பேர் இறங்க ரெடியா இருக்கீங்க? எத்தனை பேர் இறங்க ரெடியா இருக்கீங்க? நான் இந்த வருஷத்துல அதை செய்யணும், இந்த வருஷத்துல இப்படி பண்ணணும், இந்த வருஷத்துல படிச்சு முடிச்சு வேலை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி கல்யாணம் பண்ணி வீடு வெட்டி பண்ணிடணும் அப்படின்னா சகைவே கீழே கண்டோம். இந்த வாழ்க்கையில உள்ள அந்த திட்டம் இந்த திட்டம் போட்டுட்டு இருந்தா அதெல்லாம் விட்டுட்டு கீழே இறங்குவான். கீழே இறங்கி வந்தான். இறங்கி வந்து சொன்னாரு, சும்மா திட்டம் போட்டு மறந்துடுறது இல்லை, சீரியஸ். இது சீரியஸா செய்ய எத்தனை பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை சீரியஸா யோசிப்பீங்க? நான் எல்லாம் என்னையும் சேர்க்கிறேன், நான் விதிவிலக்கு கிடையாது. எத்தனை பேர் கிறிஸ்டியன் லைஃப்ல சீரியஸா யோசிக்கிறீங்க? சீரியஸா யோசிப்பீங்களா? பண்ணணும், கேட்கணும், ரெண்டு கை கட்டணும், பாட்டு பாடணும், பாட்டம் போடணும், அதை சேர்ந்து கேட்கணும். சீரியஸ் எடுத்துருக்கீங்களா? சீரியஸ் எடுத்துருக்கீங்களா? இயேசு உங்களை சீரியஸா இருக்க சொல்றாரு. சும்மா வந்துட்டு பார்த்துட்டு போறதுக்காக, சும்மா கூப்பிட்டு உனக்கு இன்னைக்கு நான் உன் வீட்டிற்கு வர வேண்டும். எத்தனை பேர் வீட்டுக்கு இயேசு கூட்டிட்டு வருவாங்க? எத்தனை பேர் இந்த ஒரு ஆலயத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவை இங்கிருந்து இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டுக்கு? வீட்டுக்கு வீட்டுல நாங்க எப்படி இருப்போம், எப்படி இல்லாம பேசுவோம், எப்படி இல்லாம வாழ்வோம். அந்த சபைக்கு போனா நாங்க இப்படிதான் இருப்போம். அது கரெக்ட், அங்க இருக்கட்டு, கடவுள் அங்க இருக்கட்டு. அப்படியே நிறைய சொல்லுவாங்க, கடவுள் அங்க வச்சுக்க, கடவுள் அங்க வச்சிருக்கிற. இது கோயில் அல்ல, இது கோயில் அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வந்து விட்டார். ஆசரிப்பு கூடாரத்தை இப்பொழுது ஆண்டவர் இல்லை, கோயிலை விட்டு ஆண்டவர் வெளியே வந்து விட்டார். மனிதனுக்கு எப்படி கோயில் கட்ட முடியும்? கைவினால் கட்டின கோயில்களில் ஆண்டவர் வாசம் பண்ணுவதில்லை. வாசிக்கணுமா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வீட்டில் போய் திருக்குறள் படிங்க.
அவர் கைகளினால் கட்டின ஆசரிப்பு கூடாரத்திலே அவர் வாசம் பண்ணுவது இல்லை. அவர் அங்கிருந்து வெளியே வந்துவிட்டார். ஒரே சபையிலே அவர் வாசம் பண்ணுவது இல்லை. அவர் உங்கள் உள்ளத்தில் வாசப்படுகிறார். ஒவ்வொருடைய இருதயத்திலும் வாசப்படுகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம். 1 Corinthiயர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசப்படுகிறது. அப்படின்னா நீங்க இந்த ஒரே சபைக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆராதிச்சுட்டு அவரை இங்க இறக்கி வச்சுட்டு அவருடைய ஆவி இங்க இறக்கி வச்சுட்டு வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுக்கு போனாலும் அவரே அங்க வராரு. அவர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களோடு வாசம் செய்கிறார். நான் உங்களோடு வாசம் செய்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நல்லதுதான். இவ்வளவு பேர் வந்து இந்த இடத்துல கூடி ஆராதிப்பது இவ்வளவு நல்லது, மிக மிக நல்லது. ஆனால் இங்கேதான் கர்த்தர் இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு நாமதான் நிறைய பேர் கோயில் வரும்போது பார்த்துக்கிறேன். நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள வரும்போது, நம்ம சர்ச்சுக்குள்ள வரும்போது கூட வந்து படியை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ள வருவாங்க. வரும்போது பாதியில வரும்போது சிகரெட்டை தூக்கி தூர போட்டுருவாங்க. அடுத்தது வாயில ஏதாவது புகையில போட்டுட்டாங்கன்னா அதெல்லாம் கொப்பளிச்சு போட்டுருவாங்க. போட்டுக்கிட்டு பரிசுத்தமான இடத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிற இடத்துக்குள்ள அவங்க வர்றாங்களா, அதனால தொட்டு கும்பிட்டு வர்றாங்க. அது உலகம். அப்படிதான் இருந்தாங்க 2000 வருஷத்துக்கு முன்னால, அப்படிதான் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த உடனே அது மாறி போச்சு. ஹல்லேலூயா. இந்த இடமும் அந்த இடமும் ஒண்ணுதான். ஆனா இந்த இடத்துல நம்ம எல்லாம் கூடி ஆராதிக்கணும். இப்படி ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறாரு. வெயில் படாம மழை வராம நல்லா ஆராதிக்கிறது ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்காரு. ரொம்ப நல்லதுதான். ஆனா இந்த தேவன் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இயேசு அங்கே சொன்னார், நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னார். அவன் வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு போனான். வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே அவன் என்ன சொன்னான்னா, எங்க உடனே அவன் வீட்டுக்கு இயேசுவை கூட்டிக் கொண்டு போனான். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்த்தான். இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிற்பாடுதான் அவருடைய கண்கள் திறந்தது. அவருடைய கண்கள் திறந்தது. உள்ள கண்ணு திறந்ததுன்னா உள்ளே இருக்கிற கண்ணு திறந்தது. உள்ளே இருக்கிற கண்ணு திறந்த உடனே சொல்றான், ஐயோ நான் எத்தனையோ பேருக்கு பணத்தை கொள்ளையடிச்சவனாச்சே, எத்தனையோ பேருக்கு பணத்தை கொள்ளையடிச்சவனாச்சே அப்படின்னு அப்பதான் சொல்றான். அது வரைக்கும் கொள்ளை அடிச்சுட்டே இருந்தான். 10 ரூபா வட்டி வரி வாங்கணும்னா அந்த இடத்துல 100 ரூபா வரி வாங்கணும். 10 ரூபா வரி வாங்குற இடத்துல 100 ரூபா வரி வாங்கலாம். ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து உள்ள வந்தவன அவன் சொல்றான், ஐயோ நான் 10 ரூபா வரி வாங்குற இடத்துல 100 ரூபா வாங்கிட்டேன், தப்பு செஞ்சுட்டேன், அதை 4 பணத்தாக நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன். எப்ப சொன்னா தன்னுடைய வீட்டுக்குள்ளே இயேசு வந்தவர்கள் சொன்னான். இதையாயிரும் அநியாயமாய் இதுவரைக்கும் நியாயமா வாங்குறேன் நிறைய பேர் லஞ்சம் லஞ்சம் கேட்பாங்க. உனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணுமா, 100 ரூபாய் லஞ்சம் கொடு. யார் என்னையா கஷ்டப்படுறியா, வேணுமா 100 ரூபாய் கொடுத்து அப்படி நியாயமா கேட்டு வாங்கினான், நியாயம் நினைச்சிட்டு வாங்கினான். இப்ப சொல்றான், ஐயோ நான் அநியாயமாய் வாங்கினேன். என்ன சொல்றான் பாருங்க, 4 மடங்கு அதை திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். இது எப்ப நடந்தது? இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்தாரா? உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரா? நீங்க ஒரு இந்த கட்டணத்துக்குள்ளதான் இயேசு வச்சிருக்கிறீங்களா? அந்த இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காரா? உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்காரா? உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் இன்னார் என்பதை நீங்கள் உண்மையாய் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்களுடைய ஜெபம் மாறும், உங்களுடைய எல்லாமே மாறும். நேரமாக மாறுறதுனால நான் சீக்கிரமா முடிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு கொடுத்தது இந்த உலக வாழ்க்கை அல்ல,
இந்த உலகத்துல அப்ப இந்த இயேசுட்ட வந்தீங்கன்னா எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க. கூட்டம் கூப்பிட்டவரும் நீ கோயிலுக்கு வா, இந்த கோயிலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டவரும் அவரும் தான் கூப்பிட்டாரு. உங்கள் கண்ணீர் எல்லாம் துடைப்பார், உங்கள் கவலைகள் எல்லாம் தீர்ப்பார், உங்க கஷ்டத்தை தீர்ப்பார், வாங்க கூப்பிட்டாங்க. இந்த இயேசு கண்ணீரை துடைக்கிறவர் அல்ல, இந்த இயேசு உங்க கஷ்டத்தை தீர்க்கிறவர் அல்ல, இந்த இயேசு உங்கள் கவலைகளை தீர்க்கிறவர் அல்ல, இந்த இயேசு உங்களுக்கு கவலையே வராமல் பாதுகாக்கிறவர். இந்த இயேசு கிறிஸ்து கண்ணீரே வராமல் தடுக்கிறவர். இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் கஷ்டமே வராமல் உங்களை பாதுகாக்கிறவர். நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 2021 வருஷத்துல இன்றைக்கு அவர் கொண்டு வந்ததை வாங்குவோம். எத்தனை வாங்க வேண்டிய இருக்கீங்க? எத்தனை வாங்க வேண்டிய இருக்கீங்க? அப்படி வாங்கணும்னா நீங்க கேட்கிறத விட்டுறோம். இதுவரைக்கும் கேட்கிறத விட்டுட்டு அவர் கொடுக்கிறத வாங்குங்க. ஹல்லேலூயா. கொடுக்கிறத வாங்கி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில பணம் வருதோ அல்லது பெரிய பெரிய புகழ் வருதோ அது அல்ல பெருசு. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் பணக்காரராவீர்கள் என்று சொல்லவில்லை. உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆறுதல், நிம்மதி, சமாதானம், சந்தோஷம். இது வேணுமா? பணம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா? பணம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா? பணம் வேணுமா? நிம்மதி வேணுமா? கர்த்தர் அதை கொடுக்கிறார். அதை கொண்டு வந்திருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுக்கிறார். கர்த்தர் நம்மை வார்த்தைகள் ஆசீர்வதிப்பார்.